ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். வாழ்க வளமுடன் நலமுடன். இந்த வெல்கம் இன்றைக்கி வீடியோவில் வெல்கம்னுடைய செகண்ட் லெட்டர் போடலாம், WE. ஓகேவா? அப்புறம் இந்த ரதத்துக்கு இன்னும் கொஞ்சம் ஐவரி அந்த க்ரீம் மணியும் எல்லாருக்கும் தேவைப்படும். அதே போல் பிளாக்கும் கொஞ்சம் எல்லாருக்கும் தேவைப்படும். ஏன்னா நான் முதல்ல வீலுக்கெல்லாம் வேறு கலர் ப்ரௌன் கொடுக்கலாமான்னு நினச்சேன். ஆனால் உங்களுக்கு பிளாக் தான் ஃபஸ்ட்டு அனுப்பியிருக்கிறதுட்டு பிளாக்லேயே நானும் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஸோ அந்த வீலு 4 வீலு 2 ராடு போடுறதுக்கு நான் அனுப்பிச்சிருந்த பிளாக் மணி பத்தாது. அதனால் நான் ஃபஸ்ட் வீக் ஆஃப் ஆகஸ்ட்டில் யாருக்கெல்லாம் இது வரைக்கும் நான் மணி அனுப்பிச்சனோ இந்த ரதம் சம்மந்தமாக அவங்க அத்தனை பேருக்கும் இன்னொன்று ஒரு 4 பஞ்சோ 5 பஞ்சோ ஐவரியும், இன்னும் ஒரு 3 பஞ்சு அல்லது 4 பஞ்சு ரெட்டு அண்ட் ஒரு 4 பஞ்சு பிளாக்கு ஒயர். அதே போல் ஒரு 5 இது பேக்கு. அந்த ரீல் யார் வேணும்னு கேட்குறீங்களோ அவங்களுக்கு மட்டும் அனுப்புகிறேன். ரீல் மாதிரி அனுப்பிச்ச ஒயர். மற்றபடி நான் அனுப்பிச்சிருக்கிற அந்த ரவுண்டாக க்ரீன் த்ரெட் சுற்றி இருக்கு இல்லையா, அந்த ஒயரை நான் அனுப்புகிறேன். சரி, அது எல்லாமே ஃபஸ்ட் வீக் ஆகஸ்ட்டில் நான் உங்களுக்கு அனுப்பிச்சிடுறேன். அதுக்கப்புறம் அந்த குதிரைக்கு குட்டி மணி போடணும்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, அது. அண்ட் யாருக்கெல்லாம் வேறு கலர், அதாவது இந்த நடுவிலலாம் டிசைன் கொடுக்கணும் பில்லருக்கெல்லாம், இது வரைக்கும் நாங்கள் வேறு எதுவும் மணியில் போட்டதில்லை, இப்போ ரதம் மட்டும்தான் போடுறோம், எங்ககிட்ட எந்த கலர் மணியும் இல்லைன்னு சொல்கிறவங்களுக்கு எல்லா கலர்லேயும் ஒவ்வொரு பஞ்சு, ஒரே ஒரு பஞ்சு நான் அனுப்புகிறேன். சும்மா அந்த தூண்லலாம் டிசைன் வரும், மேலே அந்த போடுற தேர்னுடைய மேல் பாகத்துலலாம் அங்கங்கே டிசைன் வரத்துக்கெல்லாம் கலர்ஸ் வேணும். அதுக்கு இல்லை, எங்ககிட்ட ஏற்கனவே அது இருக்குது, அது அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் தான் தேவைப்படும். அதனால் நிறைய இருக்கணுன்ற அவசியம் இல்லை. அதனால் வேணாம் எங்களுக்கு, நாங்கள் எங்ககிட்ட ஏற்கனவே போட்டுக்கிட்டு இருக்கிற கலர் மணிலேயே நாங்கள் கொடுத்துப்போன்னு சொன்னால் ஓகே. அது யார் வேணும்னு சொல்கிறீங்களோ அவங்களுக்கு மட்டும். அண்ட் அதே போல் ஹார்ஸுக்கு ஒயிட் மணி வேணும் எங்களுக்கு அப்படின்னு கேட்குறவங்க எனக்கு கொஞ்சம் மெசேஜ் பண்ணிவிடுங்க. இந்த மணியெல்லாம் அனுப்பும்பொழுது உங்களுக்கு நான் ஒயிட் பீட்ஸும் நான் அனுப்பி விட்டுறேன். ஏன்னா சிலர் நாங்கள் ஆர்ஸ் ஒயிட் வேண்டாம், நான் வேறு கலர்லேயும் போட போகிறேன்லாம் சொல்கிறாங்க. அதனால தான் நான் யாருக்கும் ஆர்ஸுக்கு நான் ப்ரிஃபர் பண்ணல ஒயிட் பீட்ஸு. இல்லை, நாங்கள் ஆர்ஸும் ஒயிட்டில் தான் போட போகிறோம், எங்ககிட்ட இல்லை ஒயிட் பீடு, நீங்களே அனுப்பிடுங்கன்னு சொன்னால் அதுவும். ஸோ ஃபஸ்ட் வீக் ஆஃப் ஆகஸ்ட்டில் ஹோல் மணியும் நான் எல்லாருக்கும் அனுப்பிச்சி விட்டுருவேன். ஏன்னா நம்ம அடுத்தது பேஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்குள்ளேயோன்னா மொத்தபடியுமே உங்களுக்கு வந்துருச்சுன்னா கண்டினியூட்டியாக நம்ம போகிறதுக்கே. இப்போ இந்த 1 வீக் கேப்பில் நீங்கள் எல்லாருமே அந்த ராடையும் கம்ப்ளீட் பண்ணி வீலையும் கம்ப்ளீட் பண்ணி ஜாயின் பண்ணிலாம் ரெடியாக வச்சுப்பீங்க. இன்னும் 1 or 2 டேஸில் நானும் அந்த இது பேஸ் ஸ்டார்ட் பண்ணிவிடுவேன். ஸோ அதுக்கப்புறம்னா அந்த ஃபஸ்ட் வீக்கில் ஃபுல் பீட்ஸையும் நான் உங்களுக்கு அனுப்பிச்சிட்டா நம்ம கண்டினியூஸாக போட ஆரம்பிக்கலாம். அதுக்காகத்தான். சரியாம்மா? இப்போ நம்ம லெட்டர்ஸ் எல் போட போகிறோம்மா. சாரி, இ போட போகிறோம். இப்போது இந்த மாதிரி ஒரு இது எக்ஸ்ட்ரா வெறும் இந்த ஒரு ப்ரௌன், அந்த நம்ம என்ன கலர் கொடுக்குறோமோ பேஸாக அதை போட்டிருப்பீங்க எல்லோரும் இல்லையா? இப்போது இப்படியே வச்சுக்கிறீங்க. இனிமேல் போடுறதெல்லாம் இந்த பொசிஷனில் அப்படியே போட்டு வந்தால் தான் கரெக்டாக எந்த கலர் எந்த மணி கோக்குறோன்றது வரும். W போடுற வரைக்கும் நம்ம கொஞ்சம் மாற்றி மாற்றி போட்டுட்டோம். இப்போ பாருங்கள். ஸோ இந்த Wன்ற எழுத்து இப்படி இருக்கும், அது பக்கத்தில் ஒரு ரோ தனியாக இந்த இது போட்டிருப்பீங்க பேஸ் கலரு. இப்போ இடது கை ஒயரில் ஒரு ப்ரௌனு, நான் கோக்கிற கலரையே சொல்லிடுறேம்மா. ஓகே. அடுத்தது 2 க்ரீம்.
இப்போ பாருங்கள், 1 2 3 4 5 6 7 8 வரைக்கும் வெறும் இந்த 2 2 லெட்டர் கலரையே போட்டுவாங்க. சரியா? இப்போ கடைசி மணியில் கோக்குறோம். கோக்கும் பொழுது இதை வலது கை உயரில் முதல்ல அந்த பேஸ் மணி, அதுக்கப்புறம் லெட்டர் கலர். இப்போ இந்த பக்கம் எப்படி இருக்குது இல்லையா? இந்த மேல் பக்க உயரில் ஒரு ப்ரௌனு, ரெண்டு லெட்டர் கலர். ஓகேவா? அடுத்தது 2 அந்த எழுத்து லெட்டர் கலர், லைட் கலர். இப்போ அடுத்தது ஃபஸ்ட்டு ஒரு ப்ரௌனு, அப்புறம் ஒரு அடுத்ததுலேயும் முதல்ல ஒரு ப்ரௌனு, இப்போ ரெண்டும் லெட்டர் கலரு.
இப்போ ஒன்று, முதல்ல ஒரு பேஸ் கலர், அதுக்கப்புறம் லெட்டர் கலர். ஒரு பேஸ் கலர், ஒரு லெட்டர். ஒரு பேஸ் கலர், ஒரு லெட்டர் கலர். இப்போ ரெண்டும் லெட்டர் கலர். இப்போது ஃபஸ்ட்டு ஒரு பேஸ் கலர், அப்புறம் ஒரு லெட்டர் கலர். ஒரு பேஸு, ரெண்டு லெட்டர் கலர். ஒரு லெட்டர் கலர், ஒரு பேஸ். ரெண்டு பேஸ். இப்போது ஃபஸ்ட்டு ஒரு பேஸு, அப்புறம் ஒரு
லெட்டர் கலர். ரெண்டும் லெட்டர் கலர். ரெண்டும் பேஸ் கலர். ரெண்டும் பேஸ் கலர். ரெண்டு லெட்டர் கலர். வலது கை ஒயரில் ஒரு ஃபஸ்ட்டு பேஸ் கலர், அப்புறம் லெட்டர். ஸோ இப்போ எப்படி இருக்குது, ஓகேவா? ஒரு பேஸு, ரெண்டு லெட்டர் கலர். ஒரு லெட்டர் கலர், அப்புறம் பேஸ் கலர். ரெண்டு பேஸ் கலர். ஒரு பேஸு, ஒரு லெட்டர் கலர்.
சாரி, ரெண்டுமே லெட்டர் கலர். ஓகே, ஒரு 2 ப்ரௌன் இந்த பேஸ் கோத்த உடனே அடுத்ததில் வரும்போது ரெண்டுமே லெட்டர் கலர். மறுபடியும் ரெண்டும் லெட்டர் கலர். ஃபஸ்ட்டு ஒரு லெட்டர் கலர், அப்புறம் ஒரு பேஸு. ரெண்டும் பேஸ் கலர். ரெண்டும் பேஸு. ரெண்டு லெட்டர் கலர். அடுத்த லைன் திருப்பணும். அதனால் எந்த மணியில் நம்ம ஒயரை விடுறோமோ லாஸ்ட் மணியில் அதே ஒயர்லையே ஃபஸ்ட்டு ஒரு பேஸு, அப்புறம் ஒரு லெட்டர் கலர். இப்போது ஒரு பேஸு, 2 லெட்டர் கலர். சாரிம்மா. ஒரு பேஸு, 2 லெட்டர் கலர். இப்போ 2 லெட்டர் கலர், ஒரு லெட்டர் கலர், ஒரு பேஸு.
இப்போ ரெண்டும் பேஸு. மறுபடியும் ரெண்டும் பேஸு. இப்போ ஒரு பேஸு, ஒரு லெட்டர் கலர். ரெண்டும் லெட்டர் கலர். ரெண்டும் பேஸ் கலர். ரெண்டும் பேஸ். ரெண்டு லெட்டர் கலர். இப்போ ஃபஸ்ட்டு ஒரு பேஸு, அப்புறம் ஒரு லெட்டர் கலர். இப்போ அடுத்த லைனு லெட்டர் முடிய போகுது. ரெண்டு பேஸ் கலர், ஒரு லெட்டர் கலர். இப்போ எல்லாம் அப்படியே கம்ப்ளீட்டாக வெறும் பேஸ் கலர். ஒன்று, ரெண்டு, மூணு, நாலு, 5, 6 வரைக்கும்
வெறும் பேஸ் போட்டு வாங்கம்மா. இந்த ஃபஸ்ட்டு லெட்டரில் நம் ஒயர் விடும் பொழுது முதல்ல ஒரு பேஸு, அப்புறம் ஒரு லெட்டர் கலர். இப்போ வலது கை ஒயரில் ரெண்டுமே பேஸ் மாதிரி. இப்போ போட போகிற ரோ வந்து இங்கே போட்டால் போலேயே எல்லாமே வெறும் அந்த ப்ரௌன் பேஸ் கலர். ஓகேவா? இப்போ போட்டிருக்கோமா, எப்படி போடணும்னு பாருங்கள். 1 2 3 4 5 ஒயிட்டு வரும் இங்கே. சரியா? நிற்கிற மணி வரும், படுத்துக்கிட்டு இருக்கிற மணி வராது. ஏன்னா மேலே அந்த படுத்துக்கிற மணி அந்த பேஸாக வந்துடு தொட்டு நிற்கிற மணி 1 2 3 4 5 வரும். 5 வரும். அடுத்ததில் 1 2 3 4 5 6வது மணி இப்படி முடியும். ஈனுடைய லெட்டர் முடிகிறா போல். சென்டரில் எப்படின்னா இது ஒரு ஸ்கொயரு, இது ஒரு ஸ்கொயர் வரும். 3வது ஸ்கொயர் வரும்போது இப்படி 3 இப்படி 3 இப்படி 3 4 பக்கமும் இப்படி 3 மணி வரா போல் வரும். ஓகேவா? இங்கே அதே போல் இதுதான் லெட்டர். ஓகேவா? இப்போ இந்த பக்கம் இந்த ரோ ஃபுல்லாக 10 வெறும் இந்த பேஸ் இங்கே போட்டோமே டபிள்யூக்கு பக்கத்தில் அதே போல் போட்டு வந்துடுங்க. போட்டு வந்தவுடனே எல் போடலாம். நான் இந்த வீடியோவிலே எல்லு உங்களுக்கு சொல்லிடுறேன். ஓகேவா? இப்போது எல் நம்ம போட போகிறோம். இப்படியே வச்சுக்கிடுங்க, அப்போ தான் கரெக்டாக இருக்கும். ஏன்னா மணி மாற்றி கொடுத்துருவோம். இப்படி தலைகீழே டபிள்யூ எல் இங்கேருந்து இப்படி ஸ்டார்ட் பண்ணுவோம். அதுக்கு முன்னமா நான் சிங்கிள் லைன் போட்டேன், ஆனால் எழுத்து ரொம்ப கிட்ட இருக்கிற போல் இருக்குது. எங்களுக்கு இவ்வளோ கிட்ட வேண்டாம், எழுத்து கொஞ்சம் கேப் விட்டு இருக்கிறா போல் இருக்கட்டும்னா இப்போ நம்ம ஒரு லைன் இந்த போட்டோம் இல்லையா பேஸு, அந்த மாதிரி நீங்கள் 2 கூட போட்டுக்கிடுங்க. இப்போ நம்ம இந்த லெட்டருக்கும் நடுவில் ஒரே ஒரு ரோ போட்டோம். ஒரு ரோவுக்கு பதில் 2 ரோ போட்டுட்டு அப்புறமா அடுத்த லெட்டரை ஸ்டார்ட் பண்ணுங்கள். அப்போ உங்களுக்கு கொஞ்சம் கேப்போட லெட்டர்ஸ் தள்ளி தெரியும். வேணும்னு நினைக்கிறவங்க இல்லை இந்த மாதிரி வெறுமை எப்படியே கிட்டேயே அழகாக வெல்கம் போட்டுட்டு இந்த 2 சைடில் 2 வாத்து இருக்கிறா போல் 2 பக்கமோ அல்லது இப்படி யானை இருக்கிறா போலையோ உங்களுக்கு எது தேவையோ அதை போட்டுக்கலாம். ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொன்றும் பிடிக்கும். அதனால தான் நான் அதை சைடு எதுவுமே சொல்லித்தரல. சரியா? அதே போல் இந்த வெல்கம் ஃபுல்லாக போட்டுட்டு தேவைப்படுறவங்க கீழே மாவளை போடலாம். நான் மாவளையை ஒன்று போட்டு காமிச்சிடுவேன். ஆனால் எங்களுக்கு மாவளை வேண்டாம், வெறும் வெல்கம் போதுன்றவங்க ஓகே. இல்லை வெல்கம் இப்படி இருக்கட்டும், அதுக்கு கீழே மாவளை தொங்குறா போல் அது போடுறவங்களும் போட்டுக்கலாம். அதெல்லாம் உங்களுடைய சாய்ஸு. இப்போ நம்ம எப்படி ஓகே. ஒரு பேஸு 2 லெட்டர். ஒன்று 2 3 4 5 6 7 8 வரைக்கும் 2 2 அந்த லெட்டர் கலரே போட்டு வாங்கம்மா. இப்போ இப்படி கோத்திருப்போம் கடைசி மணியில். அதே ஒயர்லேயே ஃபஸ்ட்டு ஒரு பேஸு, அப்புறம் ஒரு லெட்டர் கலர். அடுத்த லைனில் ஸ்டார்ட் பண்ணும்பொழுதுமா
2 பேஸ் கலர், ஒரு லெட்டர் கலர் ஸ்டார்டிங்கில். ஓகேவா? இப்படி வரும். சரிங்களா? இப்போது 1 2 3 4 5 6 7 மணியில் வெறும் இந்த 2 லெட்டர் கலரையே போட்டு வரணும். ஓகேவா? இந்த 7லமா 1 2 3 4 5 6 7 7லையுமே ஃபஸ்ட்டு ஒரு பேஸ் கலர், அப்புறம் ஒரு லெட்டர் கலர். நான் 2 லெட்டர் கலர் சொல்லியிருப்பேன். அப்புறம் ரொம்ப அகலமாக வரும், நல்லா இல்லை அது. சரியா? அதுக்கு தான். இப்போ பார்த்திங்களா, இந்த மாதிரி 1 2 3 4 5 6 7 டைமண்ட் இப்படி வரும். இந்த 4 மணி ஒயிட் மணி. ஓகேவா? இப்போ இந்த கோக்கிறது எல்லாமே நம்ம எப்படி கோக்கணும்? ஒரு பேஸ் கலர், ஒரு லெட்டர். ஒன்பதாவது மணியில் விட்டிருக்கும் பொழுது 2 லெட்டர் கலர். பத்தாவது மணி விடும் பொழுது ஒரு பேஸ் கலர், ஒரு லெட்டர் கலர். ஒரு பேஸ் முதல்ல, 2 லெட்டர். ஒரு லெட்டர் கலர், ஒரு பேஸ். இப்போது 1 2 3 4 5 6 7 8லையும் வெறும் 2 பேஸே போட்டு வரணும். இப்போது இந்த 2 வெள்ளை இருக்குல்லம்மா, அந்த முதல் வெள்ளையில் விடுற வரைக்கும் இந்த 1 2 3 4 5 6 7 8 8ம் வெறும் அந்த பேஸ் கலர் தான். இப்போ இந்த 9வது மணியில் விடும் பொழுது 2 லெட்டர். பத்தாவது மணியில் விடும் பொழுது முதல்ல ஒரு பேஸு, அப்புறம் ஒரு லெட்டர்.
இப்போது அந்த பக்கம் உங்களுக்கு எதிர்பக்கம், ஏன்னா இப்படியே தான் நம்ம வச்சு போடுறோம், அதனால் உங்கள் எதிர்பக்கம் இருக்கிற ஒயரில் ஃபஸ்ட்டு ஒரு பேஸு, அப்புறம் 2 லெட்டர். இப்போ இந்த பக்கத்து மணியில் போடுறோம். ரெண்டு லெட்டர் கலர். இப்போது முதல்ல ஒரு லெட்டர் கலர், அப்புறம் ஒரு பேஸு. இது பாருங்க, இப்போ எப்படி வந்திருக்குன்னா, இப்படி வந்து இப்படி வருதில்ல, 1 2 3வது மணி இருக்கு இல்லையா, அந்த 3வது மணிலேருந்து 1 2 3 4 5 மணி இப்படி வரும். எலனுடைய ஷேப்புக்கு இப்போ எல்லாம் வரிசையாக அந்த பேஸ் கலரே தான். இப்போ அடுத்த லைன் எல் முடிய போகிற நேரம் 1 2 3 4 5 6 7 வரைக்கும் இந்த ப்ரௌன் வரைக்கும் அப்படியே அந்த பேஸ் கலரே போட்டுவாங்க. இங்கே 3 வெள்ளை இருக்குதுல்ல, அதில் ஃபஸ்ட்டு வெள்ளையில் கோக்கும்போது எப்படின்னு சொல்கிறேன். இப்போ அந்த முதல் ஒயிட்டில் கோத்துருக்கோம் அந்த லெட்டர் கலரில் ஒரு பேஸு ஒரு லெட்டர். இப்போ 2 லெட்டர். இப்போ ரெண்டுமே சாரி இப்போ இதில் கோக்குறப்பவும் எங்கே 9வது மணியில் கோக்குறப்பவும் ஒரு பேஸு ஒரு லெட்டர். இப்போ லாஸ்ட்டு மணியில் கோக்குறோம்,
இந்த எந்த மணியில் கோத்தமோ அந்த ஒயர்லேயே 2 பேஸ் கலர். ஓகேவா? இப்போ எல் வந்துடுச்சு. இப்போ இந்த ரோவில் நம்ம முதல்ல போட்டால் போல இந்த ரோ ஃபுல்லாகவே இந்த 10 வெறும் இந்த பேஸ் கலரே போடணும். ஸோ இப்படி வச்சிங்கன்னா WEL. ஓகேவா? இது வரைக்கும் போட்டு வாங்க. இந்த ரோவை வெறும் அந்த பேஸ் கலர்லேயே போட்டுடுங்க. அடுத்த வீடியோவில் அடுத்த லெட்டர்ஸ் பார்க்கலாம். ஓகேங்களா? Thank you very much for watching this video. Please subscribe, share, like and comment. Okay, thank you.